ஜானகி சந்தியா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம். அவங்க எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. லேப்டாப்பில் வந்து படிச்சிட்டு இருக்காங்க நம்ம மாயா. அப்பன்னு பார்த்து ஜானகி மட்டும் மாதம் உள்ளே வராங்க. வா மாயா சாப்பிட்லான்னு கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கு, அப்புறமேட்டு கூப்பிடுங்கன்னு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்போ சாப்பிட்ற மாதிரியே இல்லை, எனக்கு சாப்பாடும் பெருசாக வந்து சாப்பிட்ணுன்னு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன் மாயா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பேச்சை வந்து ஆரம்பிக்கும்போது, என்னால் எப்படி நிம்மதியாக சாப்பிட முடியும்? நேற்று நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நான் இன்னைக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கனால இன்னைக்கு ஃபுல்லாக வந்து விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மாயா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன்? இன்றைக்கெலாம் யாரும் விரதம் எடுப்பாங்களா? நீ புரிஞ்சிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தனலட்சுமி தப்பு பண்ணா நீங்கள் சொல்லி புரிய வைப்பீங்க, ஆனால் நான் புதுசாக இங்கே வந்திருக்கேன், எனக்கு என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரில, அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எனக்கு சாப்பாடெலாம் வேணாம். இது மாதிரி சாப்பிட வேண்டிய நேரத்தில் சாப்பிடாம இருக்கிறதும், இல்லை சாப்பிடக்கூடாத நேரத்தில் சாப்பிட்றதும், இதெல்லாம் என்ன பழக்கம்? எனக்கு ஒன்றும் புரியல. சரி, நீ ஏன் ஒரு முடிவு எடுத்துட்ட? எனக்கு உங்களோட கலாச்சாரத்தை பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் அமெரிக்காவில் வாழ்ந்த பொண்ணு. ஆனால் நீங்கள் விரதம் இது மாதிரி இருக்கிறதுனால ஆத்மாவுக்கு நல்லது நடக்குங்கிறீங்க. அதுவும் எங்கள் அம்மாவுக்காக செஞ்ச பூஜையில் நான் சாப்பிட்டது என் மனசுக்கே வந்து கில்ட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது குற்ற உணர்ச்சியாக இருக்கிறப்ப நான் இன்றைக்கி விரதம் இருக்கேன். இது செஞ்ச தப்புக்கான தண்டனையாக வந்து இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நீ பசிக்கிறப்ப வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு கீழே வந்துடுறாங்க. அந்த இடத்துல என்ன மாயா வரலையா அப்படின்னு சொல்லி ரகுராம் வந்து உரிமையோட கேட்குறாங்க. அவள் தான் பசி தாங்க மாட்டாளே, நேற்று கண்டிப்போட நடந்துக்கிட்டனால அவள் கொஞ்சம் கோவத்தில் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, நேற்று செஞ்ச தப்புனால இன்னைக்கு ஃபுல்லாக விரதம் எடுக்க போகிறேங்கிற மாதிரி பேசுகிறா. என்ன பழக்கம் இது? நேற்று அமாவாசை எல்லாரும் விரதம் இருந்தோம், எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி ஏன் விரதம் எடுக்கிறா அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாங்க. அண்ணே சும்மா சொல்லுவாங்கண்ணே, அக்கா வந்து சமாளிக்கணுன்னே இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, வேறு ஏதோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரியாணி சாப்பிட்டாலே நேற்று ஜெரிக்காமல் இருந்திருக்கும், இல்லை இன்றைக்கும் பிரியாணி சாப்பிட்றதுக்காக வந்து திட்டம் போட்டுட்டு இருக்கா போல இருக்கு. என்ன ஜானகி சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஏதோ வம்பளுக்கு நின்னே சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப தேவையில்லாம வந்து பத்மாவும் பார்வதியும் வம்பளுக்குன்னு மோட்டிவ்லேயே வந்து பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் நிப்பாட்டுறீங்களாம்மா? என்னம்மா அவங்க தான் சின்ன பொண்ணாக இருக்காங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்காக நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் இறங்கியும் பேச வேணாம், ஏற்றியும் பேச வேணாம், மாட்டி விட வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம சீனு வந்து கரெக்டாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல சீனிவாசன், என்னடா உன்னை எத்தனை வாட்டி டப்பா டப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க, அப்படி இருக்கும்போது நீ ஏன்டா அப்படி பேசுகிறேன்னு சொல்லி பத்மா வந்து பேசுகிறாங்க அவங்க பையன் சீனுக்கிட்ட. ஆமாம் சும்மானு இருமா, விரதம்னு இருந்தது அவங்க அம்மாக்காக இருக்கும்னு தெரியுமா, ஏதோ பொதுவாக வந்து செய்கிற நிகழ்ச்சி போல இருக்குது, பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்ருக்கா, இது சின்ன விஷயத்த மாமாவே மன்னிக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் கொண்டவர், நீங்கள் என்னம்மா ரெண்டு பேரும் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது செம்மையாக வந்து கடுப்பாயிட்டாங்க அவங்க தம்பி ரகுராமோட தம்பி. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும்? பிரச்சனையை வந்து தீர்க்கணும்னு பார்ப்பீங்களா, இல்லை வளர்க்கணும்னு பார்க்குறீங்களா? அவள் பசிக்கிறப்ப சாப்பிடுவா, அப்படி தானே அண்ணி சொன்னாங்க, இது அப்படியே விட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேஷுவலாக வந்து விடுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ரகுராம் வந்து மாடிக்கு போய் நான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு இருக்கிறப்ப தான், அவள் லேப்டாப்பில் வச்சு படிச்சுட்டு இருக்காடா, அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்போ ரகுராம் வந்து மாடிக்கு போய் பார்த்துட்டா பெரிய பிரச்சனையாயிடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரிலன்னொன்னே லேப்டாப்பில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கதவை திறந்துட்டாங்க. அப்பன்னு பார்த்து சீனு வந்து மாமா மாமான்னு கூப்பிட்றாங்க. அந்த இடத்துல ஜானகி வந்து இன்டிமேஷன் சொன்னனால என்ன ஆச்சு, நீங்கள் திறந்தீங்கன்னா மாட்டிக்கும்ல. என்ன மாட்டிக்கும்? கண்ணாடியை பாருங்களேன், கருப்பா டாட்டா என்னமோ ஒட்டி இருக்கு. என்னடா என் கண்ணில் எதுவுமே தெரியலையாடா, உன் கண்ணுக்கு மட்டும் தெரியுதா? தெரியுது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கண்ணாடி வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. லேப்டாப்பை மூடி வை, மாமா பார்த்தா கண்ணாமனா திட்டுவாங்கன்னொன்னே லேப்டாப்பை மூடி தலானி கடியில் வந்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, அம்மா நீ இப்போ பட்னி கிடக்கூடாதும்மா, எப்போதும் நீ மனசை திருந்தி நல்ல ஒரு முடிவுக்கு வந்திருக்கல்ல, செஞ்ச தப்பெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு அந்த அளவு இருந்துட்டாலே போதும். நானும் உன்னை என் பொண்ணாக தான் பார்க்குறேன், என் பொண்ணுக்கும் இது மாதிரி தப்பு பண்ணியிருந்தா ஒரே ட்ரீட்மெண்ட் தான், நீயும் என் பொண்ணு மாதிரி தான். அப்படி இருக்கும்போது நான் ஏமா உன்னை கண்டிக்க போகிறேன், நீ வந்து நல்லபடியாக வந்து திருந்தினதுக்கே எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரியா அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக பேசுகிறாங்க. அமாவாசைக்கு மட்டும்தான் இது மாதிரி விரதம் வந்து எடுக்கணும், இல்லைனா மற்ற நாளில் வந்து விரதம் இருந்தால் அது பட்னின்னு தான் சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் விரதம்லாம் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே வந்து சாப்பிட வரியா, நான் என் பொண்ணுன்னு நினச்சி தான் உன்ட்ட வந்து பேசுகிறேன், மதிப்பு மரியாதை கொடுத்தா வாங்கினோன்னே அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. யாரும் கூப்பிடும் வராத மாயா, நிச்சயம் வந்து அண்ணன் கூப்பிட்டோன்னே வந்துட்டா பாரு, இப்போ என்ன ஆச்சுன்னே தெரில, அண்ணனும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்காங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ உனக்கு சாப்பிட என்ன வேணும், பிரியாணி வேணுமா இல்லை வேறு என்ன வேணும்? ஆனால் இங்கெல்லாம் நீ சாப்பிட வேண்டிய பொருள்லாம் இருக்காது, நான் இப்போ பிரியாணி வேணும்னு கேட்டேன்னா இப்போ ரகுராமை வந்து அவமரியாதைப்படுத்துறீங்களா, என்ன சாப்பிட வந்து கூப்பிட்டுருக்காப்புல, ஏனுக்கு தேவையில்லாம வந்து வம்படியாக வந்து வம்பளுக்கிறீங்கன்னு சொன்னோன்னே சுற்றி இருக்கவங்களாம் கடுப்பாயிட்டாங்க. உடனே வந்து கடுப்பாகி
ரமணி பாட்டி வந்து பேசுகிறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இப்போ இவ்வளோ நேரம் வந்து விரதம் விரதம்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ எங்கே போச்சு விரதம்னோடனே, சும்மானு இருக்க மாட்டியாம்மா? ஏம்மா நீ வந்து சின்ன பொண்ணுக்கிட்ட வந்து உன் வயசுக்கு மீறி உள்ள பக்குவத்தில் பேசுகிற, அது ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக நம்ம ரகுராம் வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏன்னா சீனை வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா, லேப்டாப் மறைச்சி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மாயா வந்து சேவ் பண்ணியாச்சு, பரவாயில்லப்பா. உனக்கும் மாயாவுக்கும் 1000 பிரச்சனை இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ அவளுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறத நினச்சா எனக்கு ஹாப்பியாக இருக்குது. அத்தை, நான் எப்போதும் வந்து நீங்கள் கேட்டு எந்த முடிவும் நான் இல்லைன்னு சொல்லியிருக்கேனா? மாட்டியிருந்தாங்கன்னா உங்களையும் சேர்த்து தான் எல்லாரும் வந்து திட்டுவாங்க. அப்படி இருக்கும்போது யார் லேப்டாப் வந்து வாங்கி தந்ததுங்கிற மாதிரி பேச்சு வரும். நீங்கள் தான் வாங்கி தந்தீங்கன்னொன்னே உங்கள் முடிவுக்கு வந்து அகென்ஸ்டாக வந்து சில பேர்லாம் பேசுவாங்க. அதுக்காக தான் காப்பாற்றுனேன், மற்றபடி ஒன்றும் இல்லை, உங்கள் மேலே வச்சுருக்க மதிப்பு மரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீனும் அந்த இடத்துல.